First in English, sir. ரெண்டு முறை இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்து பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற வைத்தார் என்பது நாட்டிற்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிபுணராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்குடைய மறைவு என்பது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கு ஒரு பெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை அவர் உருவாக்கி தருவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை வாயில் திட்டமாக இருந்தாலும், தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் சாலைகள் வசதி ஏற்படுத்தி வருவதாக இருந்தாலும், அதேபோல் 100 நாள் வேலை திட்டம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி தமிழர்களுடைய கனவாக இருந்திருந்த 100 ஆண்டு காலமாக கனவாக இருந்து வந்த செம்மொழியை அன்னை சோனியா காந்தியினுடைய துணையோடு அவர் அந்த செம்மொழி என்கிற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். தலைவர் கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு நட்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தவர். அவர் மறைந்து விட்டார் என்பது வேதனைக்குரிய ஒன்று. எனவே அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்தார். தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நன்மையாக இருந்தது? 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியில் இருந்தது. எவ்வளவு நன்மையாக இருந்தது? இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். கடல் நீரை குடிநீர் இறக்கக்கூடிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவர் தான். அதேபோல் சேது சமுத திட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். ஆனால் இடையிலே நின்று இருக்கிறது, அது வேறு. அதேபோல் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சொல்லிட்டேன். 100 நாள் திட்டம் சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. இது போன்ற பல்வேறு திட்டங்களில் கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். நன்றி.